இல்ல வீட்ல யாராவது எழுதுறத பாத்திருக்கீங்களா? யார்ரா? அப்படியாடா? சூப்பர். டெய்லி எவ்வளவு செலவாயிருக்குன்னு எழுதுவீங்களா? வெரி குட், வெரி வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பர்ரா. எக்ஸலண்ட். மித்ரா, நீங்க சொல்லுங்க. பட்ஜெட்டிங்னா என்ன? வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? சூப்பர். வெரி. ம். அப்படியா? ஓ, வெரி நைஸ். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். சூப்பர், சூப்பர். வெரி குட்ரா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கவே. எக்ஸலண்ட். செல்வா, நீங்க சொல்லுங்க செல்வா. நீங்க அந்த மாதிரி எழுதுவீங்களா செல்வா? இல்ல யாராவது உங்க வீட்ல பாத்திருக்கீங்களா எழுதுறது, கணக்கு எழுதுறதுலாம்? சூப்பர், சூப்பர். குடுமி ஆனதுக்கு அப்புறம் வைஃப் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. சூப்பர், சூப்பர். வெரி நைஸ். குட், குட். ஸ்ரேயா, நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் யூர் தாட் ப்ராசஸ் அபவுட் பட்ஜெட்? நீங்க பண்றீங்களா இல்ல யாராவது உங்க ஃபேமிலி பாத்திருக்கீங்களா? சூப்பர். வெரி குட்ரா. சௌந்தர்யா, நீங்க சொல்லுங்க சௌந்தர்யா. யாராவது பாத்திருக்கீங்களா? ஆ. ஓகே. ஐயோ, அப்படியா? ஐயோ. ஆ. வாவ். ம். ஆ. சூப்பர். வாவ். ஆ. ஆ. ம். ஆ. சூ- சூப்பர். ஏய், சான்ஸே இல்ல சுந்தரியா. செம்மல்ல. ம். ஆ. செல்ஃப் டிசிப்ளின். ஆ. வெரி நைஸ். சூப்பர் சௌந்தர்யா. இல்ல, கேட்கவே எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆக்சுவலா பட்ஜெட்டிங் கான்செப்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் இதுலலாம் நம்ம நிறைய பார்க்க போறோம். ஆனா அந்த பட்ஜெட்டிங் பத்தியான ஒரு எந்த புக்கை எடுத்து நீங்க பாருங்களேன், அது எங்கேயோ நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் சொன்னதா இருக்கும். இல்ல நம்ம வந்து நம்மளோட கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் கிட்ட பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். ஆஹ் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து அந்த டிப் எடுத்த மாதிரி தான் இருக்குமே தவிர, மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பயங்கரமா யோசிச்சு பட்ஜெட்டிங்க்கு மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், மத்ததெல்லாம் கிடையாது. யோசிச்சு பண்ண மாதிரி எந்த விஷயமுமே எதுவுமே கிடையவே கிடையாது. சி, ரீசெண்டா ஏஐ வச்சு சிலதெல்லாம் பண்றாங்க. ஆனாலும் அந்த கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, டெய்லி ட்ராக் பண்றது, எழுதுறது. சி, டெய்லி நம்ம எக்ஸ்பென்சஸ் எழுதினாலே பெரிய சேவிங் பண்ணலாம். ஏன்னா நம்ம கூகுள் பே பண்ணி பண்ணி ஆர் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணி நம்மளுக்கு என்ன கணக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது. தோ இருக்குன்னா இந்த கையில எடுத்து எழுதும் போது என்ன ஆகுறதுனா, ஐயோ இவ்வளோ செலவாயிடுதா, அடுத்த மாசம் நம்ம பார்த்துக்கணுன்ற ஒரு ஃபீல் கிடைக்கிறது. இது வந்து நிறைய
பேர் வந்து நான் அப்சர்வ் பண்ணதுல எனக்கு சொன்ன ஒரு விஷயம். ஆனா நீங்க சொன்ன விஷயம் வந்து சூப்பரா இருக்கு ஆக்சுவலா கேட்கவே. ஸோ எல்லாரும் நான் எல்லார்கிட்டயுமே என்ன சஜஷன் பண்ணுவேன்னா சூப்பர். ம், 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 ஆ, ம், ம், ம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். வெரி குட். சூப்பர், சூப்பர், சூப்பர். எவ்வளோ சௌந்தர்யா மினிமம் சேவ் பண்ணுவீங்க ஒரு மாசத்துல? ஆஃப் மினிமம் 10% ஆஃப் யர் salary? சூப்பர். வெரி குட். ஆ, ஆ, கரெக்ட், கரெக்ட். ம். ஆ, கரெக்ட், கரெக்ட். ஓகே, ஓகே, ஓகே. ம். ஆமா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இது பிசினஸ் ஆயிடுச்சு சௌந்தர்யா கம்ப்ளீட்டா. ம். ரொம்ப என்னோட ஃபாதர் இன் லாக்கும் எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க ஹெல்த்துக்கு மட்டுமே நம்ப மாட்டீங்க. ஐ எம் அலோகேட்டிங் 25% ஆஃப் ஹெல்த்துக்கு மட்டுமே, அதுங்க பெரியவங்க ஹெல்த்துக்கு மட்டுமே 25% 30% அலோகேட் பண்றேன். பிகாஸ் ஆஃப் அ வெரி டயர்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் தீஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹி காட் அட்மிட்டட் இன் காவேரி. ஐயோ அப்பா எங்களை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனா இன்சூரன்ஸ் இது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பில் இதுக்கு பண்ணு. ஆமா. இல்ல என்னோட அதாவது சொல்றோம், எங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, எங்க பட்ஜெட் போட்டு வைப்பாங்க, பட்ஜெட் போட்ட பைசா எல்லாமே அங்க போயிடுச்சு அவ்வளவுதான். ஸோ அதனால இட்ஸ் a லெசன் ஃபார் அஸ் ஆக்சுவலா. அதனால ரொம்ப பார்த்து ஹெல்த் எல்லாம் பயங்கரமா டேக் கேர் பண்ணி இப்போ யோகாலாம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏப்பா இந்த இந்த ஹாஸ்பிட்டல் போய் போய் பெரிய லேர்னிங் ஆயிடுச்சு எனக்கு. நம்ம ஹெல்த் நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு வந்து கோர் ரீசன் என்னன்னா, ஏற்கனவே ஏதோ ஃபண்ட் சேவ் பண்ணனால தப்பிச்சோம் சௌந்தர்யா, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதுல இருந்து ஸ்கிப் ஆயிருக்குது. வெரி குட். தேங்க்ஸ் சௌந்தர்யா ஃபார் ஷேரிங் யுவர் அந்த ரியல் ஸ்டோரிஸ், வெரி ஹெல்ப்ஃபுல். வஷிதா நீ சொல்லுங்க வஷிதா. பட்ஜெட்டிங் யார் பார்த்திருக்கீங்க பட்ஜெட்டிங்? ஓ வாவ் சூப்பரா. ம், எப்படிலாம் போடுவாரு? ஆ, ஸோ இங்கே ஒரு சிஏ வச்சிருக்கீங்க. வெரி குட். சூப்பர், சூப்பர், சூப்பர். எப்படி எல்லாத்துக்கும், அதாவது எமர்ஜென்சி இதுக்கு அந்த மாதிரி எப்படிடா எக்ஸல்ல மாதிரி மெயின்டைன் பண்ணுவாரா இல்ல டைரியிலயா? டைரி, ஓகே. பட் நீங்க அவங்க கிட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணுவாரு, நீங்க போய் கேப்பீங்க என்னாச்சு இதனால எப்படி பண்றீங்கலாம், யூ யூ ஆஸ்க் ஹிமா எப்படி? ம். இனிமே நீங்க ரெகுலரா யூ ஹேவ் டு டிராவல் வித் தம், சரியா? நீங்களும் உங்களோட பாயிண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. see இது ஒரு டாபிக்கா பார்க்காதீங்க, இந்த பட்ஜெட்டிங் வந்து டெய்லி லைஃப்ல அலைன் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டயுமே சொல்றேன். காலேஜா இருக்கலாம், இல்ல லைக் ஹோம் மேக்கரா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸ் கோயரா இருக்கலாம், இல்ல எனிதிங்கா இருக்கலாம், இல்ல காலேஜ் போயிட்டே நீங்க இன்டர்னா ஒர்க் பண்ணலாம். என்ன வருதோ, லைக் ஒரு 2000 வந்தாலும் பரவாயில்ல, 1000 சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்க எண்ட்ல இருந்து. அந்த 1000 எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க காலேஜ் கோயர்ஸ்?
அதே மாதிரி எவ்வளவு முடியுமோ வாட் இஸ் நீட், உங்களுக்கு என்ன நீடு, உங்களோட டிசைர்ஸ் என்ன, நீடு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். ஓகேவா? அதுவும் இப்ப நிறைய நம்மள சுத்தி எக்கச்சக்கமான டைவர்ஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட் விஷயம் நம்மள அதாவது ஒரு மாயைக்குள்ள தள்ளுறதுக்கான நிறைய போர்ட்ஃபோலியோஸ்லாம் இருக்கு. அதுலலாம் நம்ம போகாம மணியோட வேல்யூவை கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏர்னிங் நிறைய பண்ணன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. கிடைக்கிற ஏர்னிங்க எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லா சேவிங் பண்றீங்க, அதை எப்படி ஃபர்தரா நீங்க கிரியேஷன் ஆஃப் வெல்த் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடுறீங்க, இல்ல ஒரு ஷேர்ல போடுறீங்க, இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்ல ஆரம்பிக்கிறீங்க, இல்ல கோல்டுல ஓகே நிறைய வந்திருக்குல டிஜி கோல்டு போடுறீங்க, இடிஎஃப்ஸ், சோவரின் கோல்ட் போன்ஸ், இல்ல பொண்ணு இருக்காளா சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம்ஸ், இல்ல நியூலி மேரிடா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நீங்க, இல்ல காலேஜ் மேட்ஸா அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜ் மேட்ஸ்னா டாக் டு யுவர் பேரண்ட்ஸ், எவ்வளவு தூரம் அவங்க உங்களுக்கு வந்து இது பண்றா இன்வெஸ்ட் பண்றாங்க, உங்களுக்கு வந்து நீங்க அப்பதான் திருப்பி என்ன பண்ணணும் அப்பா அம்மாக்குன்னு உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். டாக் டு them, அண்டர்ஸ்டாண்ட், யூ ஷுட் ஆல் ஹாவ் அன் ஐடியா அபவுட் ஃபினான்ஷியல் பிளானிங். ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேவா? ஃபார் ஃபினான்ஷியல் பிளானிங் த பேஸ் இஸ் பட்ஜெட்டிங். ஓகேவா? ஆக்சுவலா நம்மளோட கரிக்குலம்ல 10th ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் எடுத்துட்டு வரணும். பட் ஐ டோன்ட் நோ நம்மளோட சிஸ்டம் ஏன் இன்னும் மாறலன்றது தெரியல. இப்ப வந்து யூஎஸ் யூகேலலாம் 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஃபினான்ஷியல் பிளானிங் சொல்லி தராங்க. ரீசன் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாமே மணி தான்ல. மணியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மணியோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில நம்மளால டிசிப்ளின்டா ஒரு லைஃபை லீட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டை வந்து லைக் ரிட்டையர்மெண்ட்லயும் நம்மளால ஏர்னிங் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும். ஸோ எப்பவுமே சேவிங்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இன்னிலேருந்தே ஆரம்பிக்க, கொஞ்சம் கொஞ்சமா டூட் ஆன கன்சிஸ்டன்ட் பேசிஸ். ஓகேவா? அன்னெசரியா இருக்கிற விஷயத்துல செலவுகள் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நம்ம காஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பட்ஜெட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to see different types of budget like production, cash budget, sales budget, flexible budget, raw material purchase budget, direct labor cost budget, அதாவது ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்லயே கொஞ்சம் இன்னும் டீடைல் ஃபார்மேட், கேஷ் பட்ஜெட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் பார்க்க போறோம். இதுல கேஷ் அப்படின்னா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? யாருன்னாலும் சொல்லுங்க, உங்களோட ஆப்ஷன் தான். கேஷ் பட்ஜெட்னு வேர்ட் கேட்கும் போது என்ன தோன்றது? கேஷ் பட்ஜெட்ன்றது நம்ம வீட்ல பண்றது. கரெக்ட். சூப்பர். ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து நான் மாசம் ஸ்டார்டிங்ல எனக்கு சம்பளம் 50,000 ரூபாய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எழுதுறேன் 50,000 ரூபாய் வந்திருக்கு, அதோட பிரேக்கப் இந்த மாசம் எனக்கு ஒவ்வொரு நாளும் எழுதுறேன். 50,000 ரூபாய்ல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 10,000 ரூபாய் தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப 40,000 ரூபாய் தான் ஆக்சுவலா கையில இருக்குன்னு நினைச்சுட்டு மாச ப்ரொவிஷன், அப்புறம் இபி பில்லு, ஃபோன் பில்லு, இன்டர்நெட் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் போயிடுதுன்னா 30,000 ரூபாய் இருக்கும். அதுல நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த மாதிரி 50,000 பத்தி பிரேக் அவுட் பண்ணி டெய்லி நடந்தது இவ்வளோ, எனக்கு திடீர்னு இப்போ யாராவது கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்ட்ராவா வந்து டிவிடெண்ட்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கு, இல்ல எல்ஐசிலேருந்து உனக்கு வந்து இது ரீஃபண்ட் மாதிரி வந்திருக்குன்னா அதெல்லாம் என்னோட ரெசீட்ஸ். ஸோ பேமெண்ட்ஸ் என்ன? ஸோ என்னோட மாசம் ஸ்டார்டிங்ல கேஷ் இவ்வளோ இருந்திருக்கு, எனக்கு கைக்குள்ள இவ்வளோ வந்திருக்கு, நான் இதுல இந்த அமௌண்ட்லேருந்து வெளியில எவ்வளோ எடுத்திருக்கேன், ஸோ 31st of Marchல எனக்கு எவ்வளோ இருக்குன்றது தான் வந்து கேஷ் பட்ஜெட், சிம்பிள் கேஷ் பட்ஜெட். தட் எவ்ரி ஹோம் மேக்கர் ஆர் எவ்ரிபடி அட் ஹோம் வில் டூ இட். டோ நாட் மேனுவலி டைரியில இருந்தாலும் கண்டிப்பா யாரோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ மனக்கணக்கில் போட்டு பண்ணுவாங்க. இல்லைன்னா தே வில் கெட் இன் டு லாட் ஆஃப் டெபிசிட்ஸா. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள், தேவை இருக்கிற செலவுகள் என்னன்றதை நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் தி பேஸ் ஆஃப். இது வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாது, சரியா? இங்க ரொம்ப நீங்க ஃபார்முலா மாதிரி கூட யோசிக்க வேண்டாம், ஜாலியா படிக்கலாம். ஆமாமா, நான் ஃபுல்லா பட்ஜெட்டிங்ல தான் இருந்தேன்.
இப்போ ஆமா. அதாவது அது வந்து இது மாதிரி இருக்கும் செல்வா. இப்ப வந்து நான் HCL ல ஒர்க் பண்ணும்போது, HCL ஓட ப்ரொசீஜர் எப்படின்னா, லாஸ்ட் 4 இயர்ஸோட காஸ்ட் எடுத்து, அத பேஸா வச்சு நான் பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. HSBC ல ஒர்க் பண்ணும்போது, ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். வருஷா வருஷம் புதுசா அதாவது எனக்கு இது போன வருஷத்தோட டேட்டா குடுத்துருவாங்க. இந்த வருஷம் வந்து நான் எப்படி பண்ணணும்னா, போன வருஷத்தோட காஸ்ட் பிளஸ் நான் ஃபியூச்சர் இயர்ல இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்றத நான் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். அந்த காஸ்ட்டையும் நான் உள்ள இன்க்ளூட் பண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து போன வருஷத்தை அப்படியே நான் ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து லைன் ஐட்டம் இன்க்ளூட் பண்ணி அடுத்த வருஷம் என்ன எக்ஸ்பென்சஸ் வரும்னு எதிர்பார்த்து, இல்லை அடுத்த 6 மாசத்துல என்ன எக்ஸ்பென்சஸ் வரும் எதிர்பார்த்து, ஆம், அந்த மாதிரி போடுறதுன்றது அங்க ஒரு பட்ஜெட்டிங்ல டிஃப்ரெண்டா இருந்தது. இன்னொரு ஆர்கனைசேஷன்ல எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. 440 பில்லியன் அப்படின்னு நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பரை வச்சு நான் பிரேக் டவுன் பண்ணி எல்லாம் பண்ணோம். கிட்டத்தட்ட என்னன்னா, எனக்கு கையில ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண அந்த மாதிரி இருக்கும். தே வில் கிவ் அ பால் பார்க் நம்பர். லக்ஷ்மி பிரியா, இதுக்கு மேல போக கூடாதுமா பட்ஜெட். இது இந்த மாதிரி ஃபைனலைஸ் பண்ண, ஓகேவா? இதுக்கு மேல ஒரு ஒரு நம்பர் கூட மேல போக கூடாது. இதுதான் என்னோட டார்கெட் நம்பர். இதான் நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுவாரு ஜிஎம். நாங்க ட்ரில் டவுன் பண்ணி அவர் சொல்ற பட்ஜெட்டுக்கு எங்கெல்லாம் இது பண்ணமோ பண்ணி சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும், சில கான்ட்ராக்ட்ஸ் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும், சில கிளைண்ட்ஸ் கிட்ட பேசி ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது நியூ கான்ட்ராக்ட் வருது, அப்ப அந்த நியூ கான்ட்ராக்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணோம் இல்லையா? அப்ப அது நியூ ப்ராஜெக்ட்ன்ற கேட்டகரி அந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் என்ன ஆயிடும் தெரியுமா? ஹெட்டு கிட்டேருந்து, அதாவது குளோபல் லெவல்ல அவங்க வந்து டிசைட் பண்ணிடுவாங்க, இந்த வாட்டி பட்ஜெட்டிங் வந்து டாப் டவுன் அப்ரோச்சா பண்ணிடுங்க, ரொம்ப டீடைல்டா பண்ணாதீங்க, டூ சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் இட் ஆஃப்ன்றவாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னமோ ஒன் லைனரா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த டாப் டவுன் அப்ரோச் பண்றதும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வே. சில இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் இன்கார்பரேட் பண்ணுவோம், மற்றபடி போன வருஷத்துல இருந்து அப்படியே அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி இது மாறிட்டே வரும். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லவா ஆக்சுவலா. ஆமா. இப்போ இவங்க 1 மந்த்லயே எனக்கு 1 மந்த் டேட்டா வச்சு நான் கம்பாரிசன் ஆரம்பிச்சிருவேன். கம்பாரிசன் ஆரம்பிச்சு உடனே ஹேவ் டு ரிப்போர்ட் டு ஜிஎம். சார் இது பாருங்களேன், நீங்க இந்த சில காஸ்ட் திடீர்னு ஜாஸ்தி ஆயிட்டுனா அனலைஸ் பண்ணோம் இல்லையா? எனக்கு அட்வர்ஸ் வேரியன்ஸ் வரும். அப்ப நான் ஜிஎம் கிட்ட சொல்லுவேன், சார் இந்த காஸ்ட் வந்திருக்கு, இந்த பத்தியா நான் நீங்க ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சொல்லவே இல்லையே, நான் பட்ஜெட் பண்ணவே இல்லை. என்ன அது நிஜமாலே நம்மளோட காஸ்ட் சென்டரோட தானா, இல்ல வேற காஸ்டோட தான், இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து பைப்லைன்ல இருக்கா, டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கா, ஏன் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அப்ப ஹீல் கம் அப் வித் ஸ்டோரி லைன். இல்லம்மா இது நம்மளதே கிடையாதுன்னு சொல்லுவாரு. இல்லம்மா இது நம்மளது தான், நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப மறந்து போயிட்டேன்னு சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த லெவல் மீட்டிங் போட்டு, அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் அடுத்த 6 மந்த்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கோங்க, ரெவென்யூ வந்ததுன்னா மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் ரெவென்யூ வந்ததா மட்டும் கரண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கிற ரெவென்யூ வச்சு டேக் ஓவர் பண்ணுங்க, இல்ல மூவ் பண்ணிடுங்க, போஸ்ட்போன் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் பண்றது மட்டும் இல்ல செல்வா, இயர்லி பட்ஜெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் I have to do a monthly comparison and understand if there is a huge adverse variance. I have to probe and start questioning them. Why? ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஏன்னா திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு நான் பார்த்து பெரிய நம்பர் வரத்துக்கு அந்த மாசமே பார்த்து நான் சொல்லிட்டேன்னா ஈஸி இல்ல. ஏன்னா இந்த ஆக்சுவல்ஸ் ரெக்கார்ட் ஆகிறதுன்றது ஒரு டேட்டா பேஸ்ல அப்ளிகேஷன் மூலமா வரும். ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் லைக் ஒரு ERP சிஸ்டம் இருக்கும், அதெல்லாம் தப்பான காஸ்ட் சென்டர்ஸ் கூட நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்றது அது ஒரு ஒர்க் இருக்கு. பட் இந்த 1 இயர் பட்ஜெட்ன்றதே 4 மாசம் எடுக்கும் கம்ப்ளீட்டா. ஒரு தனி ஆக்டிவிட்டி. அதை தவிர இதெல்லாம் BAU, பிசினஸ் as யூஷுவல். இயர்லி மந்த்லி அனலைஸ் பண்றது, அனலைஸ் பண்ணி வேரியன்சஸ் பார்க்கறது, அதுக்கான கமெண்ட்ரிஸை வந்து இது பண்றது, தப்பா ஏதாவது பண்ணா அதுக்கு ரெக்டிஃபிகேஷன்ஸ் பண்றது, அதெல்லாமும் நம்மளோட பர்வியூவா இருக்கும் பட்ஜெட்டிங்ல. ஒரு டீம், அதாவது நானுன்னு சொல்ல முடியாது, ஒரு கம்ப்ளீட் டீமா ஒர்க் பண்ணுவோம். காஸ்ட் சென்டர் பிரிச்சு கொடுத்துருவாங்க, 4 காஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு காஸ்ட் சென்டர்ஸோட இதுவும் இன்சார்ஜும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த 4 காஸ்ட் சென்டர் சேர்த்து தான் நாங்க GM கிட்ட ப்ரெசென்ட் பண்ணி, அந்த ஒரு சொல்றாரு இல்லையா பால் பேக் நம்பரை, அதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணின்னு வரணும். அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ்.
ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பிரச்சனைன்னா பட்ஜெட்டிங் டீம்ல. ஆமா ஆமா ஆமா. நான் அதாவது தப் இது பண்ற வரைக்கும் அத நம்பர் போடும்போது நம்பர் போடும்போதே ஐ ஷுட் பி ஏபிள் டு சப்ஸ்டான்ஷியேட் தட் நம்பர். ஒன்ஸ் நான் அவங்க கிட்ட நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி திஸ் இஸ் ஹவ் இது இந்த மாதிரி நான் பேசினதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணனா சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆம், ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல. ஆனா அந்த பட்ஜெட்டிங்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா டைம் வந்து நம்மளுக்கு பயங்கரமா எடுக்கும். நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம் செல்வா. அந்த மாதிரி இருக்கும், எண்ட் டு எண்ட் இருக்கும். குழந்தைன்னா இருந்தான்னா கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கஷ்டமா இருக்கும். பட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. லைக் ஒவ்வொரு ஒரு நிறைய பேர் என் கொலீக்ஸே இருந்தாங்க, பட்ஜெட்டிங் ரொம்ப நல்லா பண்றவங்க இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு வாட்டி குழந்தையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அவங்க வேற டீம் மூவ் ஆயிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் டீம் மூவ் ஆயிட்டாங்க. பட் சூப்பரா நல்லா சி அதோட நீங்க எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு மொனோட்டனஸாவே இருக்காது பட்ஜெட்டிங்ல. எல்லாமே அதே கிட்டத்தட்ட ஒரு வாட்டி பாகுபலி, ஒரு வாட்டி பொன்னியின் செல்வன், புது புது படமா டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்துட்டே இருந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, ஒரு த்ரில்லர் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு சினாரியோமே அப்படி இருக்கும். இது எதனால, இது எதனால, இது எதனால அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு நம்ம மைண்ட் வந்து துரு 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 துருன்னு வச்சிருக்கோம் அப்படியே. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டாத, ஒரு எக்ஸ்ப்ளோரிங்லயே இருக்கும். ஒரு நம்ம மைண்ட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இப்ப த்ரில்லர் ஸ்டோரி பார்த்தா எப்படி நம்ம டிப் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து பார்க்க மாட்டோம் கடைசி சீனா, இது என்ன ஆகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும் பட்ஜெட்டிங். ஒரு ஒரு மொமெண்ட் அப்படி இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் பண்ணுவீங்க. உங்களோட சீனியர்ஸ் கிட்ட பேசும்போது இப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்படி கூட நடக்கும்ல, இப்படி யோசிச்சா நம்ம என்ன, இப்படி யோசிக்கணும் நம்ம என்னன்ற அப்படி கன்க்ளூஷன்ஸ் வரும். நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வரும், சூப்பரா இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், சிடபிள்யூஏ கோர்ஸ் மெட்டீரியல் டாப் கிளாஸ் கோர்ஸ் மெட்டீரியல், சான்ஸே கிடையாது. டாப் நாட்ச்னா டாப் நாட்ச். எல்லா செக்டரையும் கவர் பண்ணி எல்லாத்துலயும் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதுவும் உங்களோட நியூ மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. இன்டருக்கும் ஃபைனலுக்கும் சொல்றேன். அதனால சூப்பரா படிங்க. ஸோ பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட்ன்றது எப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கே வந்து பட்ஜெட் தான். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பட்ஜெட் பண்ணிட்டேன் சூப்பர், ஆனா ஆஹ், அந்த பட்ஜெட்ரி இதுல பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஃப்ளாஸோ இல்ல அட்வர்ஸ் வேரியன்சஸோ வராம இருக்கிறதுக்கு நான் என்ன கண்ட்ரோல் மெக்கானிசம் அடாப்ட் பண்ணணும்ன்றது தான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ பட்ஜெட் மீன்ஸ் டெஃபினிஷன்லாம் சும்மா அப்படியே பார்த்துக்கோங்கண்ணா. ஓகேவா? நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ், யூ ஹேவ் டு புட் தீஸ் டெஃபினிஷன்ஸ் இன் பேப்பர். ஜஸ்ட் ஸ்டோரி லைன், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், லிங்க் பண்ண முடியறதா, கொஷின் புரியுறதா, சினாரியோ பேஸ்ட் உங்களால அட்டாக் பண்ண முடியுதா, அவ்வளவுதான். பட்ஜெட்ன்றத ஃபோர்காஸ்ட்னு சொல்றாங்க. a means of allocating resources. ஆர்ட் ஸ்டிக், ஒரே நிமிஷம், ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம், சாரி. It helps managers to plan for the future. Given uncertainty about the future, however, it is quite likely that a budget will become outdated as events occur, and so that the budget will cease to be a realistic budget. See, இது என்ன தெரியுமா? இப்ப பிஃபோர் கொரோனா தி கம்பெனிஸ் வந்து ஆல் வேர் ஆஸ்ட். சௌந்தர்யா, இப்ப நீங்க எல்லா டேஸும் ஒர்க் போறீங்களா சௌந்தர்யா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா? ஓ அப்படியா? உங்களுக்கு அப்படி கிடையாதா? ஓ ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே, புரியுது புரியுது. இப்போ ஆனா இங்க சில கம்பெனிஸ் 11 டேஸ் ஒர்க்கிங், 13 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், சாரி ஆஃபீஸ் வரணும், ரிமைனிங் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஓ போய் தான் ஆகணும். ஓகே ஓகே. ம் ம் ம். ஓ சூப்பர் சூப்பர். ஆனா இந்த ம் ம் யார
கரெக்ட். வெரி குட். ஆனா இந்த செட்டப் வந்து கொரோனா முன்னாடி கிடையாது, கரெக்ட்டா? இப்போ சேஃப் ஃபார் கிடையாது. அந்த அதாவது இந்த ஆன்லைன்ன்ற ஒரு விஷயமே வந்து ஆ, க- அதாவது அப்புறம் இது நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல வீட்லயே இருங்க, லேப்டாப்பு அந்த செட்டப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் அந்த கொரோனா வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து 11 டேஸ் அந்த மாதிரி கொஞ்ச நாள் வருங்க. ஆக்சுவலா இதுல என்ன ஆயிருக்குன்னா, ஆர்கனைசேஷன்லாம் அந்த ரெண்டல் இது ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு சேவிங் நிறையவே சேவிங் ஆச்சு இந்த கொரோனாவோட இந்த இந்த ம், ஆமா நிறைய மிச்சம். அப்புறம் வந்து இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன், எலக்ட்ரிசிட்டி, கேப்ஸ் முன்னாடிலாம் 100 கேப் விட்டுருந்த இடத்துல இப்போ 50 கேப் விட்டுறாங்க. அதெல்லாம் இருக்கு. இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து ஒன்லி ஒர்க் இப்போ டிஎக்ஸி டெக்னாலஜிஸ் ப்ரீவியஸாக ஹெச்பின்னு சொல்கிறோம்ல, அவங்க இப்போ பர்மனெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே. எல்லா லேடிஸ்க்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டாங்க. டிஎக்ஸி டெக்னாலஜிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பர்மனெண்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்படியா? அப்படியா, சொல்லுங்க. கீழா? ஆ ஆ ஓகே ஓகே ஓகே, இதானே? ஓ. ம் ம். ஆ ஆ ஆ சூப்பர். வெரி குட். சூப்பர். இதெல்லாம் நல்ல விஷயம். ம். ஓஹோ. ஆ ஆ. ம். ஓ. ஆ ஆ டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. ம் 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 ம். ஓகே ஓகே. சூப்பர். இது வந்து அந்த மாதிரி இட்ஸ் கரெக்ட். சப்போர்ட்ஸ் அண்ட் எலிவேட்ஸ் விமன் கேரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் சௌந்தர்யா. இது ஆக்சுவலா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் கூட பார்க்குறேன் எப்படி உள்ளன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கூட சொல்லலாம். நிறைய பேர் ஆக்சுவலா இப்ப பிரேக் எடுத்துட்டு இப்ப திருப்பி தே ஆர் வில்லிங் டு கோ. நடுவில் ஆக்சென்ச்சர் ஓப்பனிங் போட்டிருந்தான். இப்ப காக்னிசன்ட் போன வாரம் போட்டிருந்தாங்க. பாத்தீங்களா காக்னிசன்ட் ஓப்பனிங் இருக்கா? ஓ ஓகே ஓகே. டிசிஎஸ் டிசிஎஸ் கரெக்ட். ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்படியா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட். டெஸ்லா கூட வருது தெரியல சௌந்தர்யா. டெஸ்லாவோடது ஆனா சைன் இது பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுல ஏதோ டைவர்சிட்டிக்காக ஆல்மோஸ்ட் 30% விமன் கோட்டா அலோகேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்ததுக்கு அப்புறம். ஆ, ஆனா அது வந்ததுன்னா பெரிய மெகாவா தான் வரும், டெஸ்லா வந்ததுன்னா சொல்றாங்க. பட் வர வரைக்கும் அப்படின்னு தெரியல. ஆ, ஆமா, கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். சேஃபும் கூடன்னு சொல்றாங்க டாட்டா. எனக்கு தெரியல. வெள்ள தூக்கி போட மாட்டாங்க. ஆனால் விமென்க்கு சேஃப்னு சொல்றாங்க. விமென்க்கு. ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இது நிஜமாலே ஒரு குட் இன்ஃபர்மேஷன் தான் எங்க எல்லாருக்குமே.
ஸோ ஃபோர்காஸ்ட்ன்றது வந்து நான் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா பிஃபோர் த இதில் வந்து நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து 440 lakhs போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் கொரோனா என்னோட பட்ஜெட் வந்து கண்டிப்பா 40 lakhs இருக்காது, கம்மியாயிடும் வந்து. நிறைய இதுல நான் பார்த்துருக்கேன், பிஃபோர் கொரோனா போது போட்ட இது அப்படியே 50% கம்மியா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவிங்ஸ்னாவுமே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கம்பெனிஸ். நீங்க உள்ள போய் கம்பெனியோட 2021 ஆர் 2022 பேலன்ஸ் ஷீட் ஆர் பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேவிங்ஸ் தனியா வந்திருக்கும் பட்ஜெட்லயே. 2020ல எஸ்பெஷலி அவங்க பட்ஜெட் பண்ணிட்டாங்க, அப்புறம் தான் 2020லேருந்து கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த இயர் வந்து எல்லாருக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவிங்ஸ் தான், ஹியூஜ் சேவிங்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். சி தோ அன்சர்டனிட்டி அபவுட் த ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நான் இன்னமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் ஃபுல்லா பண்றேன் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம். ஸோ அந்த டைம் எப்படி போறது, அந்த டெக்னாலஜியில எந்த டெக்னாலஜியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், என்ன எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வரும், எல்லாத்தையும் டேக்கிங் ஆல் தோஸ் என்ன சொல்றது ஃபேக்டர்ஸ் இன்டு கன்சிடரேஷன் we have to do a budget. அப்ப பட்ஜெட் பண்றதுக்கு நம்ம ஆர்கனைசேஷன் மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, ஆர்கனைசேஷனோட காம்படிட்டர் தெரிஞ்சுக்கணும், ஆர்கனைசேஷனோட ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும், ஆர்கனைசேஷனோட சேல்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி போயிட்டு இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பட்ஜெட்டிங் கரெக்டா வரும். எனக்கு ஆமா டெக்னாலஜி ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து இப்போ ஏஐ எனக்கு பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொல்லக்கூடாது பட்ஜெட்டிங் பண்ற ஆளுக்கு. ஏஐ பட்ஜெட்டிங் டூல்ஸ்ல ஏஐ எப்படி கனெக்டா இருக்கு அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து பைத்தான்ல இருக்கா, இப்ப நிறைய வந்திருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா டூலையும் நான் அப்கிரேட் பண்ணிட்டு அப்பதான் ஐ வில் பி ஏபிள் டு டாக் டு மை ஜிஎம். இந்த மாதிரி சார் இதெல்லாம் ஏன் நீங்க பண்ணலையா, இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு எடுத்துட்டு வர போறது இல்லையா, காம்படிட்டர் கம்பெனி எடுத்துட்டு வந்திருக்கான், நம்ம ஏன் எடுத்துட்டு வரலாம், அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் பண்ணோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர்ஸை போட்டு அவர் சொல்றதை ஃபைனலைஸ் பண்றதுன்னு இருக்கக்கூடாது. வி ஷுட் பி வி ஷுட் ஆட் வேல்யூ டு த பட்ஜெட். அவர் நிறைய மறந்துருப்பாரு, நம்ம தான் வந்து சார் ஏன் இதை போடல, ஏன் இதை போடல, இந்த காம்படிட்டர் வரான்ல, இந்த காம்படிட்டருக்கு எப்படி நம்ம இது பண்ண போறோம், அதுக்கு காஸ்ட் எங்க இங்க பண்ணிருக்கீங்க, ட்ரைனிங் காஸ்ட் ஏன் கொடுக்கவே இல்லை. சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ட்ரைனிங் காஸ்டே அப்படியே ஸ்ட்ராக்னண்டா போயிட்டே இருக்கும், கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நம்ம கொஸ்டின் பண்ணோம், சார் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வரது போது ட்ரைனிங் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணுங்க, ஒர்க்கர்ஸ்க்குலாம் ட்ரைனிங் கொடுக்கணும், அப்பதான் நம்மளோட இதை வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு, காம்படிட்டர்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வி ஷுட் நோ as a cost accountant, we should know in and out of the things what is happening around with the, see at least though not with all the companies, with the competitor company. இப்போ நான் ஒரு ஃபார்மசியில வந்து பட்ஜெட்டிங் பண்றேன்னா ஐ ஷுட் டாக் அபவுட் எவ்ரி திங். டாக்டர் ரெட்டி பத்தி சொல்லணும், சன்லேப் பத்தி சொல்லணும், மெட் பிளஸ் பத்தி நான் பேசணும், அப்புறம் வந்து வேற என்னெல்லாம் இருக்கு, சன் பார்மசூட்டிகல்ஸ், சிப்லா, அவங்கெல்லாம் எப்படி அதெல்லாம் பத்தி அவங்களோட பிஎன்எல் பார்க்கறது, அவங்க என்ன ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் ஐடியா இருக்கும்போது நம்ம இன்னும் நம்மளோட பட்ஜெட்ல வேல்யூ அடிஷன் பண்ணலாம். முக்கியமான இப்ப இருக்கிற அனதர் 10 வருஷத்துக்கு ஏஐ ஓட எல்லா டூல்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு ஃபைனல்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஜிட்டலைசேஷன், அது அப்புறம் வந்து அதுல என்னெல்லாம் இருக்குன்றதெல்லாம் ஃபைனல்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. So there is a significant between two topics, difference between both budgets and forecast refer to the anticipated actions, but there are still wide differences between it given below. Forecast anticipate probable events, budget planned events. Forecast may cover for longer period, budget is planned or prepared for shorter period. Forecast வந்து tentatively estimates தான், budget வந்து fixed for a period. Forecast இப்ப வந்து டிசம்பர் முதல் வாரம் வெதர் மேன் சொல்றது வந்து forecast, ஓகேவா. நிர்மலா சீதாராமன் பிப்ரவரியில பண்றது பட்ஜெட்டிங், புரியுதா, ஃபோர்காஸ்ட்க்கும் பட்ஜெட்டிங்க்கும். The function of forecast ends with forecast of likely events. The process of budget starts when forecast ends and converts it into a budget. Forecast usually covers for a specific business function. Budget is prepared for the business as a whole. Forecast does not act as a tool for controlling measurement. Purpose of budget is not merely a planning device but also a controlling tool. இது படிச்சுக்கோங்க கண்ணா. இது வந்து very high level to understand the differences between forecast and budgets.
இப்போ பட்ஜெட்ன்றது யாட்ஸ்டிக். பட்ஜெட்டுக்கு என்ன எசென்ஷியல்? ஒரு டெஃபினட் ஃபியூச்சர் பீரியடுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் ப்ரையார் டு தி டெஃபினட். அடுத்த வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்றேன். இப்ப பார்க்கும்போது ஃபியூச்சர் பீரியட். அடுத்த வருஷத்துக்கு ப்ரையார், இந்த வருஷமே நான் பண்றது ப்ரையார் பீரியட்லயே பண்றேன். சி மானிட்டரி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எந்த பட்ஜெட்டும் பாருங்களேன், they'll talk with numbers. It will revolve around numbers. Budget is a predetermined statement and its purpose is to attain a given objective. So அதை என்ன சொல்லலாம்னா, it's a document which is closely related to both managerial as well as accounting functions of an organization. Objectives of budgeting and effective budgeting வந்து plays a very important role in the success of an organization. மூணு இருக்கு முக்கியமானது. பிளானிங், கோஆர்டினேஷன், கண்ட்ரோல். இது மூணு கண்டிப்பா எல்லாரும் பிகாம்ல முதல் வருஷம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? பிளானிங், கோஆர்டினேஷன், கண்ட்ரோல். ஓரளவுக்கு உங்களால கண்டிப்பா ரீகலெக்ட் பண்ண முடியும். சூப்பர் கண்ணா. இந்த மூணு வார்த்தைகள் இல்லாம நம்ம பிகாமே முடிச்சிடவே மாட்டோம். கரெக்டா? சுத்தி 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 எந்த கொஸ்டின் வந்தாலும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல என் ஃப்ரெண்டு எந்த கொஸ்டின் வந்தாலும் அது நிஜமாலே அந்த கொஸ்டின்ல அந்த பிளானிங் இருக்கா இல்லையா, இல்ல கோஆர்டினேஷன் இருக்கா, இந்த மூணு பாயிண்ட் இதோட இன்னொன்னு வரும், டிசிஷன் மேக்கிங், ஸ்டாஃபிங், ஆர்கனைசிங், இன்னும் 4 பாயிண்ட். எல்லா கொஸ்டின்லயும் இது ஒரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிகாம்ன்றது பேப்பர் வேல்யூஷனும் இருக்குல்ல, எவ்வளோ பேஜஸ் எழுதுறோன்ட்டு. கோஆர்டினேஷன் இல்லாம அவளோட ஆன்சர் இருக்காது, கண்ட்ரோல் இல்லாம ஆன்சரே இருக்காது. ஸோ பிளானிங், கோஆர்டினேஷன், கண்ட்ரோல்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ பட்ஜெட்ன்றது வந்து எல்லா ஏரியாலையும் பர்ச்சேஸ்லேருந்து ப்ரொடக்ஷன், சேல்ஸ், மேன் பவர் பிளானிங். அது கோஆர்டினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் while developing the production budget, the production manager will have to consult the sales manager for sales forecast and purchase manager for the availability of raw material. Controlன்றது planning is looking ahead while controlling is looking backwards. Preparation of budgets involves detailed planning about various activities like purchase, sales, production, other functions like marketing, sales, promotion, power, manpower planning, but planning alone is not sufficient. Okay, ma. So budgeting provides a basis for such controlling in the sense that actual performance வந்து budgeted performance. நீங்க கேட்டீங்கல்ல செல்வா மேம், நீங்க அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி பாப்பீங்களான்னா, இதுதான் அந்த கண்ட்ரோல் ப்ராசஸ்க்காக தான் பார்ப்பேன். எங்கேயுமே எங்கேயா தப்பாகிறதுன்னு பார்த்தா அங்க கண்ட்ரோல் செக் ப்ராசஸ் பண்ணும். அதான் அந்த கண்ட்ரோலோட இது. So budgets provide the basis for such controlling in the sense that actual performance can be compared with the budgeted performance. ஓகேவா? Benefits of budgeting. Budgeting நீங்க எல்லாம் சொன்னதுதான். பிளானிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். From the organization point of view, ஒரு லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லயும் பட்ஜெட்டிங் பண்ணணும். பட்ஜெட்டிங்ன்றது சாதாரணமா பண்ண முடியும். இப்ப நான் பட்ஜெட்டிங் பண்றேன்னா வெறுமனே நான் மாட்டும் என் சிஸ்டமா பார்த்து இது பண்ணக்கூடாது. நான் ப்ரொடக்ஷன் டீமுக்கு போவேன், குவாலிட்டி டீமுக்கு போவேன், ஹெச்ஆர் டீமுக்கு போவேன். எல்லா டீம்லயும் போய் அவங்களோட காஸ்ட்லாம் எப்படி இருக்கு, போன வருஷம் காஸ்ட்டுக்கும் அவங்களோட காஸ்ட்க்கும் என்னன்னு செக் பண்ணிட்டு, அவங்களோட ஹெச்ஆர் மேனேஜர்ஸோட மீட்டிங் செட் பண்ணிட்டு, இப்படிதான் வரப்போகுது இது, உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, நீங்க ஏதாவது ஆன்டிசிபேட் பண்றீங்களா டிஸ்கஸ் பண்ணி. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹெச்ஆர், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, ஐடி, கம்ப்ளைன்ஸ் டீம். இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி வந்திருக்கு ஒரு டீமா அது. அப்புறம் வந்து ஐடிலேயே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீம்னு ஒன்று வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா டீமையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி பண்றது தான் கோஆர்டினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எப்படி வந்து ஒரு அந்த காலத்து கல்யாணம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சித்தப்பா ஒரு வேலை எடுத்துப்பாரு, சித்தப்பா சொல்வாரு சத்திரத்துக்கு நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதன்றவாரு. பெரியப்பா சொல்வாரு சாப்பாடுக்கு நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதன்றவாரு. அத்தை சொல்லுவாங்க புடவை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நீ அப்படின்வாங்க. இன்னொருத்தங்க சொல்லுவாங்க மோதிரமா, மாப்பிள்ளைக்கு மோதிரமா நாங்க பாத்துக்கிறோம்வாங்க. நான் சொல்றது அந்த காலத்துல. இந்த காலம் எனக்கு எப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டா இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? அந்த காலத்துல கல்யாணம், வீட்டுல ஒரு கல்யாணம் வந்தா எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஒருத்தவங்க முறுக்கு பண்ணுவாங்க, ஒருத்தவங்க இது பண்ணுவாங்க, பக்ஷணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா உங்க வீட்டுல? பாத்திருக்கீங்களா? சௌந்தர்யா, செல்வா, மேரிட் பீப்புள், உங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திருப்பீங்க. சி அந்த காலத்துல ஆக்சுவலா இந்த கோஆர்டினேஷன்ன்றதுலாம் அந்த காலத்துல பயங்கரமா எஃபெக்டிவா இருக்கும். செல்வா நீங்க பாத்திருக்கீங்களா? சோ என்ன அர்த்தம்னா எவ்ரி எவ்ரி பர்சன், அதாவது என்ன சொல்றேன்னா அத எனக்கு நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டீம்லயும் ஸ்பாக் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க அந்த ஹெட். அவங்க வந்து தேல் ஹெல்ப் மீ அவுட். சார் நீங்க இதெல்லாம் போட்டிருக்கீங்க சார், ஆனா இதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்,
இன்னொன்னு சொல்லுவாரு, சார் இது நீங்க போன வருஷத்தோட எங்களுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சது, இது எடுத்துக்கோங்க, இந்த காஸ்ட் வராதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஐ ஹேவ் டு சிட் வித் ஹெச்ஆர் குவாலிட்டி பண்ணும்போது எனக்கு ஃபைனலைஸ் ஆயிடும். ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி நெசசரி டு evaluate the actual performance with predetermined parameters. As the resources are directed to the most productive use, budgeting helps in reducing the wastages and losses. ஓகேவா? பட்ஜெட் ஃப்ரேம் ஒர்க், பட்ஜெட் கமிட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. அப்புறம் பட்ஜெட் கமிட்டியில இருக்கிறவங்க வந்து ஹெட்டட் பை மேனேஜிங் டைரக்டர் as chairman of the committee, assisted by a budget நம்ம தான் பெருமையா வச்சுக்கோங்க, நம்ம தான் இந்த பட்ஜெட் ஆஃபீஸர். ஓகேவா? எவ்ரி பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஷுட் பி ரெப்ரசன்ட் த கமிட்டி. அப்படியே நீங்கெல்லாம் இமேஜின் பண்ணிக்கணும், நம்ம ஒரு பட்ஜெட் ஆஃபீஸர்னா எப்படி இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல, ஃபீல் குட். எப்படி இருக்கும் ஆயிஷா? சிஎம்ஏ ஃபைல் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கம்பெனிலே செலக்ட் ஆயிடுறீங்க, டைரக்டா பட்ஜெட்டிங் டீம்ல போறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சூப்பர்ல. அதெல்லாம் அதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டே படிக்கணும். சிடபிள்யூ படிக்கும்போது ஐயோ கஷ்டமா இருக்கே, டஃப்பா இருக்கே, பிகாம் வச்சு எப்படி படிக்க போறோமே நினைச்சுக்காதீங்க. அந்த அந்த பாயிண்ட். ஓகேவா? எல்லாரும் பிகாம், ஆயிஷா சிஎம்ஏ, அஸ்வினி சிஎம்ஏ, அக்ஷயா சிஎம்ஏ, வஷிதா சிஎம்ஏ, மித்ரா சிஎம்ஏ, சௌந்தர்யா சிஎம்ஏ, செல்வா சிஎம்ஏ, விஜயலட்சுமி சிஎம்ஏ, இந்த மாதிரி எங்கேயாவது போர்டு இந்த மாதிரி எழுதி பெருசா சாட் மாட்டிக்கோங்க. டெய்லி பார்த்துட்டே வாங்க. அப்படியே மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகி அது அது அதோட வைப்ரேஷனே எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த ரோல் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஹை ரிஸ்கி ரோல். ஆக்சுவலா இட்ஸ் நாட் அன் ஈஸி ரோல். பட் ரிஸ்கி ரோலை விட என்னன்னா யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் நாலேஜ்ன்றதுனால தான் உங்ககிட்ட அந்த ஒப்படைப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த மேனேஜிங் டைரக்டர் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கூட நம்மள அளவுக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவங்க வேலை என்னன்னா இதுக்கு மேல பட்ஜெட் போக கூடாது, ரொம்ப ஹை லெவலா போட்டு பார்ப்பாங்க. நம்ம பட்ஜெட் எல்லாம் இன்டெப்த் பார்க்க மாட்டாங்க, ஹை லெவலா பார்த்து மேஜரா ஏதாவது ஒரு காஸ்ட் சென்டர் ஹைக் ஆகுறத மட்டும்தான் அங்க கொஸ்டின் பண்ணுவாங்களே தவிர டீட்டெயிலா பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? நம்ம மேல நம்பிக்கை. காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ்ல. ஓகேவா? சார்ட் அக்கௌண்டன்ஸ்ல மேல கூட அவ்வளவு நம்பிக்கை இருக்காது, காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை ஜாஸ்தி. யாராவது உங்க ஃபேமிலியில காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் இருந்திருக்காங்களா? எனிபடி? அருள்யா? சரி, நீங்க ஆகி உங்களோட நீங்க ரோல் மாடலா எல்லாருக்கும் ஆகுங்க. ஓகே? இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்க நம்பர் நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் வந்து ஓகேமா ஃபைனலிஸ்ட் சூப்பர், இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் அந்த மொமெண்ட்? அப்பா 3 மாசம் நைட் அண்ட் டே உழைச்சதெல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கும்ல. காஸ்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து பட்ஜெட்லாம் ஃபைனலைஸ் ஆகி பெருசா ப்ராப்ளம் வரலன்னா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுப்பாங்க, அப்ரைசல்ஸ்லாம் கொடுப்பாங்க. பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலா. ஏன் சொல்லுங்க? ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது முக்கியம் இல்ல, காஸ்ட் நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த பெரிய ரோல் நம்ம பண்ண போறோம்ன்றதுனா இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். சோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த பட்ஜெட் ஆஃபீஸர் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட்டா தான் இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா இருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டி காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் இருப்பாங்க. பட்ஜெட் பீரியட் வந்து எப்பவுமே இப்போ அப்பெல்லாம் முன்னாடி 1 இயர்னாங்க, ஆனா ஆக்சுவலா இப்பெல்லாம் அப்படி கிடையாது, மந்த்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குவார்டர்லி ஒன்று பண்றாங்க, மந்த்லிலாம் பண்ணாங்க. நான்லாம் மந்த்லி பண்ணிட்டு மந்த்லி 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 மந்த்லின்னு போவோம் நாங்க. அப்புறம் வந்து பட்ஜெட் மேனுவல். பட்ஜெட் மேனுவல்ன்றது ப்ரிப்பேர் பை நம்ம தான், திருப்பி காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். டீடைல்டு ஒர்க் 2.5 நாள் கண்டினியூஸா பட்ஜெட் மேனுவல் நான் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது, நானு என் சீனியர் காஸ்ட் அக்கௌண்டன்ட், நான் இன்டர் குவாலிஃபைட்ல, என் சீனியர் காஸ்ட் அக்கௌண்டன்ட், இன்னொரு பொண்ணு வந்து சிஎஸ், 3 பேர் உட்காந்து 2.5 நாள் நான் வீட்டுக்கே போவே இல்லை. அங்கேயே சாப்பிட்றது அங்கேயே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நம்ம ஏதாவது டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு சீனியர் போகும்போது இப்படி யோசிமா அப்படி யோசிமா இப்படி யோசிமாலாம் சொல்லுவாங்க. நல்ல செம்ம லேர்னிங்கா இருக்கும் ஆக்சுவலா. It describes objectives and procedures involved in the budgeting process and provides a useful reference source for managers responsible for budget preparation. The manual may include a timetable specifying the order in which the budget should be prepared and the dates clean-ஆ வந்து when they should be presented to the budget committee. அந்த இது இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு அந்த பிளானர் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த நாளுக்குள்ள இந்த பட்ஜெட் சப்மிட் ஆடும், கன்சாலிடேட்டட் பட்ஜெட் பிரசன்டேஷன் ஒரு நாளைக்கு, அப்புறம் ஃபைனல் ஹெட் கிட்ட ஒரு பிரசன்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ பட்ஜெட் மேனுவல்ன்றது டீடைல் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பட்ஜெட் ப்ராசஸ், டிபிக்கலி இன்க்ளூடிங்
calendar of budgetary events, specimen budget projects, statement of budget activities, and is so and so. இன்ஃப்ளேஷன் ஆனா பட்ஜெட்ல எப்பவுமே இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் பண்ணும் எல்லா பட்ஜெட்ஸ்லயும் இன்ஃப்ளேஷன் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன்னா ஏன் இன்க்ளூட் பண்றாங்க இன்ஃப்ளேஷன் பட்ஜெட்ல? ஆ கரெக்ட் கரெக்ட். A part of your purchasing power of the money will increase no in another 1 year. அதுக்கு டென்டேட்டிவ் நம்பர் ஃபேக்டர் பண்ணுவாங்க பட்ஜெட்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஸோ பட்ஜெட் மேனுவல்ன்றது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பட்ஜெட்டரி ப்ராசஸ், ஆர்கனைசேஷன் சார்ட், பிரின்சிபல் பட்ஜெட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் ஆஃப் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரொசீஜரல் மேட்டர்ஸ், இதெல்லாம் தான் பட்ஜெட் மேனுவல்ல பண்ணுவாங்க. பட்ஜெட்டரி கண்ட்ரோல், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பட்ஜெட்டரி கண்ட்ரோல், இது ரெண்டும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மண்டேல எடுக்கிறேன். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? தியரி தான் கவர் பண்ணியிருக்கோம், வேற ஏதாவது டவுட்? ஓகே சூப்பர். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும். ஸ்டேஜஸ் இன் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 5, இது மட்டும் ஹோம்ஒர்க் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நம்ம டிஸ்கஷன் செஷனா பண்ணலாம். ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் we will go to sums directly. sums போயிடுவோம். நிஜமாலே இந்த சாப்டர் வந்து if you have to say ஒரு 100க்கு உங்களுக்கெல்லாம் வந்து 5 ரேட்டிங் நான் சொல்லலைன்னா உங்களுக்குலாம் எடுத்த உடனே 3.5 ரேட்டிங் அவ்வளோ ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஈஸி சாப்டர். ஓகேவா? சூப்பர். ஓகே கண்ணா, தேங்க்யூ. அக்ஷயா அக்ஷயா தேங்க்யூ. ஆயிஷா தேங்க்யூ. அஸ்வினி தேங்க்யூ. சௌந்தர்யா தேங்க்யூ. செல்வா தேங்க்யூ. மித்ரா தேங்க்ஸ் கண்ணா. வர்ஷிதா தேங்க்ஸ். ஸ்ரேயா தேங்க்ஸ். விஜயலட்சுமி தேங்க்ஸ். வர்ஷிதா, விஜயலட்சுமி, ஸ்ரேயா, சூப்பர், தேங்க்யூ.